ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அபாக்கஸோட மெயின் பர்பஸ் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம சம் போடுறோம், அபாக்கஸ் கிட் வச்சு நிறைய மெத்தடில் சம் போடுறோம், ஹேண்ட் ஜிம் பண்ணுவோம், மெமரி ஜிம் பண்ணுவோம். அது ஒரு பாட்டு தான். ஆனால் இது மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தான். பிரெயின் டெவலப்மெண்ட்னா என்ன? ஜென்ரலாக கான்செப்ட் என்ன? பிரெயின் டெவலப்மெண்ட்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் 2 டைப்ஸாக சொல்லுவாங்க. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் 2 டைப்ஸாக சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்டாக நம்மளுடைய ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறப்ப எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் லெஃப்ட் பிரெயின் தான் வேலை செய்யும். லெஃப்ட்டு ஹேண்டை யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. அப்போ இந்த அபாக்கஸ் கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம லெஃப்ட் ஹேண்டையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டால் இந்த அபாக்கஸ் கிட்ட இப்படி பிடிப்போம் இல்லைங்களா? இப்போ பிடிச்சிட்டு இந்த ரைட் ஹேண்டால் என்ன பண்ணுவோம்? பீட்ஸை இதேமாரி மூவ் பண்ணுறப்ப ஒரே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டையும் பிடிக்கிறோம் கிட்ட, ரைட் ஹேண்டால் பீட்ஸை மூவ் பண்ணுறோம். அதனால தான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் பிரெயினும் ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் பிரெயினும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேஷன் ஆகும். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். மற்றபடி சொல்கிறாங்க இல்லையா, பசங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், ஃபாஸ்ட்டு மூமெண்ட் அவங்களுக்கு இருக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் மேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லாமல் எல்லா சப்ஜெக்டையும் பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னு. அதுவும் ஒரு பாட்டு தான். மெயின் பார்ட் நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் அண்டு ரைட் பிரெயின் டெவலப்புக்கு தான். ஏன்னா அந்த கிட்ட நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அந்த இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அபாக்கஸ் புக்கில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டால் இதை நம்ம லெஜிபிளாக எழுதணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 ஃபோக்கஸ்டாக எழுதணும். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டால் எழுதணும். சரிங்களா? நீங்கள் சும்மா புக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு வேஸ்ட் பேப்பரில் ரஃப் பேப்பரில் எழுதி பாருங்கள். 0 1 2. இப்போது நம்ம லெஃப்ட்டு ஹேண்டில் எழுதுகிறோம். லெஃப்ட்டு ஹேண்டில் எழுதுகிறப்ப ரைட் பிரெயின் நம்மளுக்கு டெவலப் ஆகுது. அதுதான் இதோட பர்பஸே. சரிங்களா? 7 8 9 இதேமாரி நீங்களும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் மெயின் பர்பஸே. ஜென்ரலாக நீங்கள் அபாக்கஸ் சம் போடுறீங்களோ இல்லையோ, கிட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு ரஃப் பேப்பரில் எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதில் ஏதாவது உங்கள் மைண்டு சுறுசுறுப்பாகும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் எதாவது எழுதி பாருங்கள். நாட் ஒன்லி நம்பர்ஸு, ஓகேவா? ஒரு ஏபிசிடி கூட எழுதலாம், ஆல்ஃபாபெட்ஸ் எழுதலாம். கேபிட்டல் ஏ இருக்குங்க இல்லையா, கேபிட்டல் லெட்டர்ஸ் கூட நம்ம எழுதி பார்க்கலாம். இதுமாதிரி எழுதி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.